தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் கத்திரிக்காய் செடியில் வரக்கூடிய தண்டு துளைப்பான், அதாவது ஆங்கிலத்தில் ஷூட் போரர், ஸ்டெம் போரர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இது நம்மளோட செடியை தாக்கி இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். சில நேரம் நம்ம பார்க்கும்போது அந்த செடியோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இலைகள் வாடி வதங்கி போயிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கிளை மட்டும் அந்த மாதிரி வாடி வதங்கி இருக்கும். அப்படி இருக்குனாலும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய எறும்புகள் வேறு போய்கிட்டே இருக்கும். அது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்கு வரும். இப்போ நம்ம பார்த்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும்னா, அது எந்த கிளை அந்த மாதிரி வாடி வதங்கி இருக்கோ அதை செடியிலேருந்து நம்ம தனியாக பறிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளாடி தான் புழு இருக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னா எறும்பு எல்லா புழுக்களையும் அந்த ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஸோ அதில் புழுக்கள் இருக்காது. இப்போ இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம கை வச்சு அப்படி அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். உள்ளாடி இருக்கான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த புழு இல்லை, எறும்பு சாப்பிட்டுருக்கு. நான் இன்னொன்று காமிக்கிறேன். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான் பிரச்சனை வந்துருச்சுனாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கத்திரிக்காய் செடியிலும் இது வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியிலேருந்து நான் எடுத்தது. அந்த புழு உள்ளாடி இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், இதுதான் உயிரோடு தான் இருக்குது. இது இந்த பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சவரை நம்ம கத்திரிக்காய் செடிகள் வைக்கும்போது நல்ல இடைவெளி விட்டு விட்டு தான் வைக்கணும். ஏன்னா இது ஒரு செடியில் வந்துருச்சு அப்படின்னாலே பக்கத்து செடிக்கெல்லாம் ஈஸியாக பரவிடும், அந்த புழுக்கள் அங்கே போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்த உடனே அந்த எந்த செடியில் இந்த பிரச்சனை வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம செடியிலேருந்து ஒடிச்சு தனியாக எடுத்து அந்த புழுக்களை அழிச்சிடணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய், சோப்பெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கலந்து அந்த மாதிரி ஒரு கலவை ரெடி பண்ணி அதை கூட நம்ம செடியில் விட்டுக்கலாம். அதாவது நீம், கார்லிக், அப்புறமா சோப்பு கலந்த ஒரு ஸ்ப்ரே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படுத்துறது மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.